தற்போது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் உற்சாகமாக நடக்க உலக நாடுகள் உற்சாகமாக பங்கேற்றும் பார்த்து பரவசம் அடைந்து வருகின்ற நிலையில் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றானதும் முன்பு உலகளவில் கால்பந்தில் தமக்கென்று தனி இடம் பிடித்து வந்த இந்திய தேசம் இன்றைக்கு பார்வையாளர்கள் நிலையில். ஏன் இந்த நிலை? இந்தியாவிற்கு கால்பந்து விளையாட்டு என்பது புதிதல்ல. அவை 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே விளையாடத் தொடங்கிய விளையாட்டாகும். உலகின் மிக பழமையான கால்பந்து சங்கங்களின் பட்டியலில் இந்தியாவிற்கென்று தனி இடம் உண்டு. சிம்லாவில் 1888 கால்பந்தாட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட டியூரண்ட் கோப்பை உலகின் மிக பழமையான கோப்பைகளில் 3வது இடத்திலும், 1898 உருவாக்கப்பட்ட கல்கத்தா கால்பந்தாட்ட கழகம் ஆசியாவிலேயே மிக பழமையானது மட்டுமல்லாமல் உலகின் பழமையான கால்பந்து கழகங்களில் ஒன்றாகவும் போற்றப்பட்டது. ஒலிம்பிக்கில் முதலில் பங்கேற்ற ஆசிய அணிகளில் இந்திய அணியும் ஒன்று. 1951 முதல் 1962 வரையில் இந்திய கால்பந்தாட்டத்தின் பொற்காலம் என்றே கூறலாம். அந்த காலகட்டத்தில் சையத் அப்துல் ரஹீமின் கால்வண்ணத்தில் ஆசியாவிலேயே மிகச் சிறந்த அணியாக திகழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் போட்டிகளில் அடுத்தடுத்து 3 கோல்களை போட்டு ஹாட்ரிக் அடித்த பெருமை இந்திய அணிக்கு உண்டு. இப்படி களமிறங்கிய இடமெங்கும் கால் பதித்து வெற்றி வாகை சூடி வந்த இந்திய அணியின் தற்போதைய நிலை என்ன? பிந்தைய நிலையில் உலக அளவில் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றான இந்தியா உலகக்கோப்பை கால்பந்தில் கால் பதிக்க முடியவில்லை. உலக கால்பந்து அமைப்பின் தகுதி பட்டியலை பார்த்தால் 154வது இடம். இந்நிலையில் இன்றைக்கு இந்தியாவில் கால்பந்தாட்ட வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் உலக அளவில் அதிக மக்களை கவர்ந்ததும் பழமையான விளையாட்டுமான கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க இந்தியாவில் போதுமான ஊக்குவிப்பும் உதவிகளும் இல்லாததே இவ்விளையாட்டின் சரிவிற்கும் உலக அரங்கில் சந்திக்க முடியாததற்கும் காரணம் என்று விரக்தியுடன் கூறுகின்றனர் கால்பந்தாட்ட வீரர்கள். நம்ம ஊரில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை சார். இப்போ ஒரு ஊராட்சிக்கு ஒரு கிரவுண்டு அது மாதிரி இருந்தால் தான் நல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுட்பால் நல்லா டெவலப் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். கால்பந்தாட்டம் மட்டுமல்ல, உலக அளவில் ஹாட்ரிக் வெற்றியை பதித்து வந்த ஹாக்கி ஆகட்டும், பெரும்பாலான விளையாட்டுகளில் நம் தேசம் சரிவை சந்தித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. விளையாட்டு என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அல்ல. அவை மனு நலத்தையும் நாட்டின் பலத்தையும் உலகளவில் பறைசாற்றி ஒற்றுமை பாலம் அமைக்கும் ஒரு களமாகவும் பொன்னையும் பொருளையும் ஈட்டித்தரும் பலமிகு தளமாகவும் அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு அனைத்து விளையாட்டுகளை ஊக்குவித்து சாதிக்க துடிக்கும் வீரர்களுக்கு உதவிகள் செய்து ஊக்கப்படுத்தினால் அவர்கள் உற்சாகம் பெற்று வேடிக்கை வீரர்களாய் இல்லாமல் வியத்தகு வீரர்களாய் உருவெடுப்பார்கள். உலக அளவில் தட்டி கொடுத்தால் மட்டுமே தடம் பதிக்க முடியும். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து திருப்பதியுடன் ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.